ஐயா உம்மைதானே இசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்பு உம்மைதான் நிறுத்தி உள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்பு உம்மைதான் நிறுத்தி உள்ளே. நிம்மதி வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மைதானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மைதானே ஐயா. உம்மைதானே இசையா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருடத்தின் முதல் ஆராதனைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையுமாய் ஆண்டவரே நடத்த தேவன் பெரியவராயிருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே பாடல்களுக்காய் துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் வர்ஷிப்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் பொறுப்பாய் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புத அடையாளங்களை செய்யுங்க. அதிசயங்களை செய்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அறிவிப்பின் நேரம், காணிக்கையின் பகுதி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நன்றியால் உம்மை நான் ஸ்தோத்திரம் துதிப்பேன் என்ற ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் என்பதும் நீரே, எங்கள் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, எங்கள் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவரும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த பாடல் மூன்றாவது சரணம் வரும்போது நம்ம எல்லாம் ஏற்றிட்டு ஆண்டவரை ஆராதிக்கலாம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆருவியே யுவேளையில் ஆடியாய் நெஞ்சம் வாரிரோ. ஆருவியே யுவேளையில் ஆடியாய் நெஞ்சம் வாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நேச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கள் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கள் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்யா நற்பீரநலம் அருள்வார். பொல்லாத கூட சேனையா நற்பீரநலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. பாரு
யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரியோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரியோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு பரிசுத்தமென எழுதோ என் ஜீவனில்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரியோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரியோ. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஒரு விசை கூட யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள் தீங்க கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள் தீங்க கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாத கூட சினையா நல்பீட நலம் அருள்வா பொல்லாத கூட சினையா நல்பீட நலம் அருள்வா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே எல்லாமே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ ஆருவியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. எல்லாரும் வாயில திறந்து நன்றியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே.
ஓ பவராவி எனக்குள்ளே வந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லான விரட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவேன். விசுவாசமா பாடுங்க. வழி திறக்கும் விசுவாசமா இழந்தே வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. விடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை அசைவாடும் எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுங்க. ஆவியே
என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே 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 ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னே சுகத்தரே ஆசீர்வாதியோ என்னே சுகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் என்ற சபைதானிலே நிரம்பிட இந்த வேலை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் என்ற சபைதானிலே இறங்கிட இந்த வேலை உதவிடுமே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா எல்லா கரையில் ஆண்டு நன்றி சொல்லாம ஓரினோ கோபோ சந்தரலவா இயேசு போனது யாருக்கும் தெரியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலம் எவ்வளோ வியாதி, எவ்வளோ வியாதி. வியாதியினுடைய காரியத்தில் நம்மெல்லாம் ஜீவனோடு இருக்கிறோம் வயசு கணக்கில் அப்படின்னா அதுதான் பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அதோடைய நாமத்துக்கு மகிமை. அதனால ஜெபிக்க வாருங்க. 26ஆம் தேதி பிள்ளைகள் எல்லாம் வாலி பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமாக இருங்க. அந்த கூட்டம் ஒருவேளை வாலிபரோடு சேர்ந்து பொதுவான கூட்டமாக கூட இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் அழைச்சிருக்கிறேன். அவர் ஒருவேளை இன்னும் அந்த டேட் கொடுக்கல. அவர் ரொம்ப நல்ல பைபிள் டீச்சர். வந்துட்டா எனக்கு பாக்கியம்தான், உங்களுக்கெல்லாம் நல்லா டீச் பண்ணுவார். அதனால் அழைச்சிருக்கிறேன். கிடைச்சா 26ஆம் தேதி நம்ம அந்த கூட்டத்தை இங்கே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். வாசிங்க. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன சொன்னாருங்க? இந்த வருஷம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு என்ன செய்வாருங்க? பெருகுவா. அல்லேலூயா. இதுதான் இந்த மாதம் முழுதும் வாசிப்போம், வருஷம் முழுவதும் இதை தியானிப்போம். உண்மையாக நல்லா தான் இருக்கும். இல்லை அன்றைக்கி ஒரு 4 காரியத்தை சொன்னோம் இல்லையா? முதல் காரியம், நீ என்ன செய்வாய்? சத்துவத்தை என்ன பண்ணுவார்? மறந்துட்டீங்க பாருங்கள். 3 நாள் கூட ஆகலையே. சத்துவத்தை என்ன பண்ணுவாருங்க? சத்துவன்னா பலன், ஆவி ஆத்மா சரீரத்தில் சத்துவத்தை பண்ணுவார். அதுக்கப்புறம் 2வது காரியம் என்ன சொன்னாங்க? குடும்பத்தில் வேலையில் என்னங்க? குடும்பத்தில் கட்டாயம் என்ன செய்வார்? பெருகும். குடும்பத்தில் ரொம்ப பெருக்க அவசியங்க. ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா வயசானவுடனே கல்யாணம் பண்ணணும். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி அது ஒரு பிள்ளை பெற்று எடுக்கணும். அந்த பிள்ளையை வளர்ந்து 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 அதுக்கு ஒரு அந்த சந்ததி அதாவது பெருக்கும். ஆண்டவர் இது நிறைய பைபிளில் வசனமெல்லாம் வச்சுருக்கிறேன். தனி மனிதனை உயர்த்துறேன், பிள்ளை தாசிக்கு பிள்ளை கொடுத்து கனப்படுத்துகிறேன், இதெல்லாம் பைபிளில் தான் சொல்லி நீங்கள் போராடணும். போராடும் போது கர்த்தர் செய்வார். இந்த ஊருக்கு வந்து நான் போராடினேன், கொஞ்சம் நஞ்சமான போகிறேன் இல்லை, சாப்பிட வழிக்கு கிடையாது. ஓட்டுக்கிற சொல்லுனேன், பச்சையாக பேசினேன். பனின் சட்டி கூட 30 தையில் தான் தைச்சி போட்டுருந்தேன், எதுவுமே இல்லை. பரவாயில்ல, பைபிள் அப்படியே அணைச்சிக்கிட்டு சோதரம் காலைல முடிஞ்சால் சாப்பிடுவோம். இதே காரியத்தை நான் பாண்டிச்சேரி ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பயன்படுத்தினேன். ஆமாம், சாப்பாடு கிடையாது, எனக்கு வியாதி. ஒரு 50 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க என் குடும்பத்தில். நான் கிட்டத்தட்ட 165-70 கிலோமீட்டர் பயணிக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா. அவ்வளோதான். அந்த 50 ரூபா கொடுத்து செவ்வாய்க்கிழமை போனால் ஓபியில் டாக்டர் சொல்லுவார், செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச உடனே தம்பி நீ போய் வெள்ளிக்கிழமை வா, அப்போ தான் உனக்கு எதாவது சொல்லுவேன். நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் திரும்பி வர முடியாது. திரும்பி வரதுக்குள்ள 30 ரூபா அவுட் ஆகிடும்.
நான் திரும்பி தரமாட்டாங்க. நான் போய் எங்கன்னா கோயில் வாசலில் அங்கே வாசலில் ஆலமரத்து வாசலில் எங்கே நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஏசுனார் ஏற்றுக்கிட்டேன், இந்த பைபிள் தான் எனக்கு உணவு, வாசிப்பேன் 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 சோதரம் பண்ணிட்டு போய் கொஞ்சம் காலையில் ஒரே ஒரு தோசை, அப்போ 2 ரூபா தான் மசால் தோசை அந்த ஊரில், 2 ரூபாய்க்கு ஒரு தோசை சாப்பிட்டு மத்தியானம்லாம் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். எப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் உள்ளே போவேன். அந்த வாட்ச்மேன் விட மாட்டான், ஐயோ இந்த சிஸ்டர் என்ன வர சொன்னாங்க யான்னு சும்மா போய் சொல்லிட்டு போவேன். உள்ளே போனால் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னடா அப்படின்னு கேட்டால் வர சொன்னாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றா 3 நாளைக்கு நான் சாப்பிட்ணும், ஏதாவது பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு சாப்பாடுக்குதான்னு கேட்டால் ஒரு தட்டு வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் மூடியெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே மாதிரிலாம் கையில் வாரி போட மாட்டாங்க அந்த காலத்தில், இந்த காலத்து வரை இப்போ தெரில. அப்போ இது மாதிரி ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க, அதில் சாம்பார் ரசம் மோர் அதுக்காக சாப்பாடு, அது மேலே ஒரு ட்ரே மூடியை தான் பேஷண்ட்டுக்கிட்ட கொடுத்துருப்போம். அவ்வளோ கௌரவமான ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஃப்ரீ தான். அவள் கேட்டால் ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தால் போய் சாப்பிட்டு போ அப்படின்னு அது கையில் கொடுத்தா சாப்பிட்டு வந்து பைத்தாரு மறுபடியும் அந்த பைபிள் சோத்துருவோம். ஹல்லேலூயா. 8 வருஷம் ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் வாசலுடைய அத்தனை கேட்டும் தெரியும், அத்தனை கதவை தெரியும், அத்தனை மரமும் தெரியும், அத்தனை ஆலமரத்து கழுவும் சோத்திரம் பண்ணிக்கிற அந்த சோத்திரம் பண்ண காரியமும் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. அவ்வளோ கஷ்டம் போராடிடும் முன்னேறுவதற்கு. அதனால் நீ போராடினா தான் ஆசீர்வாதம். வேண்டான்னு விட்டு அவரும் போயிடுவார். ஓப்பா நீயே வேணான்ற, எனக்கு என்ன உனக்கு கொடுக்குது, வேறு யாரும் அதுக்கு ஆயத்தமாகறோன்னு அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒன்று, இந்த வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாயினா சத்துவத்தை, சரீரத்தில் பலவீனம் ஒன்றும் இல்லை. அது ஸ்பீக்கர் கொஞ்சம் லைட்டாக திரும்பணும். சரீரத்தில் அந்த காரியம் சொல்கிறாரு. முதல் காரியம் அந்த இடத்துல அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா சரீரத்தில் சத்துவத்தை. ஆமாம், எல்லாரும் எனக்கு எத்தனையோ பேர் நாள் குறிச்சாங்க, எங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர் டாக்டரு நர்ஸு, இன்னும் சொல்ல போனால் கம்பவுண்டருங்க, அப்படி இந்த சாப்பாட்டுக்கு போகிறேன்னு சொன்னல. அப்போ போய் சேர்க்கும்போது அங்கே இருக்கிற எங்கள் உள்ள வேலை செய்கிறெல்லாம் இந்த கம்பவுண்டரெல்லாம் சொல்லுவாங்க, டேய் சும்மா வந்து எங்கள் சாப்பாட்டுலையாண்டா நீ பங்கு போடுற அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அவங்க ரிச் ஆகிட்டு அவங்க தான் சாப்பிடுவானுங்க. இப்போ நான் போகிறேன்னா அந்த அக்கா எனக்கு எடுத்து கொடுப்பாங்க, ஏன் சாப்பாட்டில் ஏன்டா நீ பங்குக்கு வரேன்னு சாப்பிட விட்டாங்க, நீங்கள் எல்லாம் இன்னுமாடா உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட காலங்கள் உண்டு, கேட்ட ஆட்கள் உண்டு. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னும் கூட ஒரு வாய் சோத்துக்கு அவன் எனக்கு சாப்பிடுவான், ஏன்டா இன்னுமா உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்வான். சொந்தங்கள் பந்தங்க. நான் போராடணும். கர்த்தர் அதே ஹாஸ்பிட்டலேருந்து வெற்றிகரமாக என்னை வெளியே அனுப்பும்போது அந்த வாட்ச் மேலே சொன்னா, செத்து போயிடுவோன்னு நினச்சேன்டா நீ, இன்பநாதனாகவே போகிற, துன்பநாதனாக தான் இருந்த இவ்வளோ நாளாக, இன்பநாதனாகவே போகிற. உண்மையாக அந்த கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. போராடுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்லு, சரீரத்தில் சத்துவ வியாதி போராடு, கிருபை பெருகும். 2வது குடும்ப வளர்ச்சிக்கு போராடு, ஜெபி. ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைக்காக போராடு, உன் பிள்ளைக்காக உபாசி. ஆயிட்டேன்னா உன் பேத்திக்காக பேரனுக்காக போராடு, ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஆசீர்வாதி. இப்போ கூட சொல்லுவாங்க அந்த அம்மா, அந்த ஸ்டெல்லா தினகரன், என் மகனுக்காக இப்போது நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சில நேரத்தில் இந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய சத்தியத்தில் பார்க்கும்போது சொல்லுவாள், நான் என் மகன் நல்லா ஊழியம் செய்யணும், நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறேன்னா அந்த அம்மாவுடைய ஜெபம் அவரை காப்பாற்று. அவர் போகிற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை விடுதலை கொடுக்குற மாதிரி காரியங்களை, பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய காரியம் செய்கிறாரு. அப்போ இந்த அம்மாவுடைய ஜெபம் அங்கே கிரியை செய்து, அவர் ஒரு ஜெபிக்காத மறந்துருக்கலாம், அவர் டயர்டில் தூங்கிட்டு இருக்கலாம், ஆனால் அம்மா செய்கிறாங்க பாருங்க உபாசித்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், பிள்ளைக்காக உபாசி ஜெபிக்கணும். என் பிள்ளை இப்படி போயிட்டானே, என் பிள்ளை இப்படி கெட்டுட்டானே, என் பிள்ளை சர்ச்சுக்கு வரலையே, என் பிள்ளைக்காக உபாசி இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்கணுமே, என் பிள்ளை கர்ப்பம் தரிக்கணுமே, என் பிள்ளைக்கு ஒரு சுகப்பிரசவம் கிடையாது. நீ ஒரு நாளை தெரிவு செய்து நீ செய்யும்போது அந்த ஆண்டவர் சொல்கிறாரு. 2வது குடும்பம் பெருக்கத்தை உருவாக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பிள்ளைய அத்தை பேத்ததோட அம்மிக்கல்ல பேத்திருக்கலாம், இதெல்லாம் போகாது, போட்டோம் கேட்டால் போத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் சாவடிக்கிறது யாருன்னு கேட்குறீங்க, அவங்க சொந்தக்காரன் தான் சாவடிக்கிறான் நிறைய பேரை. நீ எல்லாம் எதுக்கு பூமியில் வாதி செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நல்ல வார்த்தையே வராது வாயில், பிள்ளை மேலே, அப்பா மேலே, அம்மா மேலே, மாமியார் மேலே, மருமக மேலே. ஒருவருக்கு ஒரு சாபம். எப்போ சாவல் இதை மாமியார், எப்போ சாவல் இதை மருமக, எப்போ. இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. வாயை மாற்றும் போது, நாவை மாற்றும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாமே நமக்காகத்தான் படைச்சுக்கிறார். நல்லது நல்லது நல்லது. நீங்கள் அதை தியானிக்கணும். ஏன்னா வருஷம் பிறந்த போட ஆதி ஆபத்துலேருந்து ஒரு முறை மறுபடியும் வாசிப்பேன். நான் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள வேதத்தை வாசிக்கணுன்றதுக்காக ஒரு முறை வாசிப்பேன். அப்போ அதில் நல்லது நல்லதுன்னு சொல்கிறாருல்ல, எல்லாமே நமக்காக தான் நல்லது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் போராடலாம், உன் பிள்ளை உன் வழிக்கு வரமாட்டா. இன்ன வரைக்கும் போராடுற மாதிரி நீ உபவாசம் எடுக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணு, அந்த பிள்ளைக்காக போராடு, அழு. கர்த்தாவே அவன் எப்படி ஆகலும் சர்ச்சுக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். நீ அதை செய்யலை அப்படின்னா உன் சத்துவம் பெருகாது, இல்லை உன் குடும்பம் பெருகாது.
அவர் தரத்தில் எப்படிவான், நிறைய பேர் கல்யாணம் ஆகாது இருப்பான், நிறைய பிள்ளைகள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒரு தாறுமாற வழியில் போய் சுற்றின்னு இருப்பான். அவன் வயசே போயிட்டுருக்கோம், 35-40 வயசு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்னத்தை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பொண்ணு வரும்? சாவு வீட்டில் ஒரு அம்மா வந்து எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்கு நான் கூட மாப்பிள்ளை தேடினேன். நல்ல வயசில் மாப்பிள்ளை வேணான்ட்டாங்க. ஆமாம், நான் இங்கே ஊழி போகிறேன், எனக்கு கத்துற அப்படி செய்கிறார், நான் என் கல்யாணம் பண்ண அப்படின்னாங்க. காலம் வரணும்போது அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது தனியாக நிற்கும் போது என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, யாரும் என்ன நேசிக்குமா? எப்படி நேசிப்பா? கல்யாணம் பண்ணால் அவன் முன்னாடி புதுச எல்லாம் போயிட்டான், உன்னை யாருக்கு நேசிப்பா? அன்றைக்கே சொன்னாங்களே, நீ கேட்கல. அன்றைக்கி வந்து நேற்று சொல்கிறாங்க, எனக்கு அந்த அம்மா பார்த்து ரொம்ப வயசாகி போய்க்குது, முடியெல்லாம் நடிச்சு ஒரு மாதிரியா. எனக்கே கூட ஆச்சரியமாக, என்னடா இப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். அந்தந்த காலத்தை கடவுள் வச்சுக்கிறாருன்னா பயன்படுத்திக்கிறவன் தான் ஞானவான். அல்லேலூயா. பயன்படுத்தலைன்னா ஞானவான்னு இல்லை. அப்போது உன்னுடைய குடும்பத்தில் சத்துவத்தை உருவாக்கு, பெருக்கத்தை போராடு. 3வது காரியம் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட டைரியில் இருக்குது, இருக்கட்டும். நீங்கள் என்ன 3வது என்ன சொன்னேன்? வேலைனை 3வது என்னதுங்க? வேலை வியாபாரங்குதே, அது நிலைக்கணும். அல்லேலூயா. அது நிலைக்கணும். ஆரம்ப நாட்கள் ஒரு சகோதரர் வந்தார், அவர்கிட்ட சொன்னேன் வேலையே இல்லை, சரி ஒரு வேலை காட்டுறேன் வா அப்படின்னு. இந்த பால் பேக்கெட்டு இப்போ போடுறாங்களே அதே பால் பேக்கெட்டு தான். அப்போ போட்டால் அங்கங்கே போட்டுன்னு வந்தால் ஒரு பேக்கெட்டுக்கு 50 பைசா கொடுப்பா மிச்சாகும். இது ஒன்றா தற்சமயம் போடாம்பா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அவர் போயிட்டார். இதை இன்னொருத்தர் வந்து கேட்கும்போது அதே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அவர் எர்ணாவூரில் சொந்த வீடு வாங்கிட்டார். இன்ன வரைக்கும் அதான் நடக்குது. கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பாரியில் இருக்கிறான். அதே வியாபாரம். அன்றைக்கி சைக்கிள் ஓட்டினார், அதுக்கப்புறம் வண்டி வாங்கினார், அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாதிரி இப்படிக்கு பெருசாகி சொந்த வீடு வாங்கிட்டார். போராடணும். பெருக்கம் எப்படின்னா உடனே அப்படியே தான் இந்த வாயில் தான் கொண்டு மாட்டார், எதையும் போராடணும். இங்கே ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி சொன்னேன், உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு அங்கே கடைக்கெல்லாம் நான் சப்ளை பண்ணுற ஆள், நான் வியாபாரம் பண்ணுவேன். அப்படி பாருங்கள், பட்டாணி பருப்பு அதெல்லாம் பேக்கெட் பண்ணி வீட்டில் போடுவேன். அதிகாலை ஜபத்துக்கு வந்தால் அவரும் 4 பேர் 2 பேர் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். அதிகாலையில் வாங்கினா யாரும் வர, அவர் வருவார், கரெக்டாக வருவார், ஜபம் பண்ணுவார், போவார். அவர் பாருங்கள், இன்றைக்கி அவர் பெரிய வியாபாரி. சத்துவம் பெருக்க மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்துக்கு நீ போராடினா தான் உங்கள் வீட்டில் பெருக்கம் வரும். அப்போது உன்னுடைய வேலையில், உன்னுடைய வியாபாரத்தில் எவ்வளோ நாளைக்கு அதே வேலையில் அப்படியே உட்காந்துருப்பேன்? உயரம் வரணும் இல்லையா? அதில் இன்க்ரீஸ் வரணும் இல்லையா? அதுக்கு நல்ல பொருளாதார சம்பள உயர் வரணும் இல்லையா? போனஸ் வரணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எப்போது போராடும்போது வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு என்ன செய்வேன்? நீ அதை போராட மாட்டேன்ற இல்லை விடப்பா, இதெல்லாம் ஒரு வேலையா? நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. இந்த ஊருக்கு வந்து ஊழியந்தான் எனக்கு, நீ எங்கே கூட்டாலும் வர முடியாது. என் சொந்த பந்தங்கள் கூட நான் வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்கா திங்கக்கிழமை, எனக்கு திங்கக்கிழமை வேலை இல்லை, லீவு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை. அவங்க சொல்லுவேன், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை எங்களுக்கு வேலை. அப்போ நீயே பார்த்துக்க, என்னை கூப்பிடாத. எத்தனை சொந்த பந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் எழுந்துக்கிறேன் தெரியுமா? நான் கர்த்தர் உயர்த்துறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது சொன்னேன். என்ன சொன்னேங்க? 4வது என்ன சொன்னேன்? இல்லைங்க, 4வது என்ன சொன்ன? ஆசீர்வாதம் பெருக்கம். சபை என்னதுங்க? பெருக்கணும். சபைக்காக நீங்கள் போராடணும். நீங்கள் நினச்சிக்கிற அவர் பார்த்துக்குவாரு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் அப்படி வந்து எட்டி ஓடி பார்த்துட்டு போவோம். நமக்கு ஊழியமோ நம்மளே சொல்லுவோம், தம்பி அடிக்கடிக்கு ரொம்ப உள்ளே போவாத, அது ஊழியனா கஷ்டம், அப்படியாக்கும் இப்படியா நம்மளே சொல்லி எல்லாத்தையும் கேட்டு விட்ருவோம். ஆனால் நீ போகிற சபை வளர்ச்சிக்கு நீ கட்டாயம் பாடுபடனா உன் சபை வளராது. அதுக்கான அதாவது நியாயத்திற்கு உங்கள் கையில் தான் கிடைக்கும். நீ என்ன பண்ண? வாலிபராக இருக்கிற, இவருக்கிறார் வாலிபர், அவருக்கிறார் 10 வாலிபர் உட்காந்துக்கிறாங்க. அவருடைய வாலிபருக்கு அவர் போய் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கர்த்தர் நல்லவர், அவர் பின்னாடி வரணும். அப்போது அவர் கேர் எடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அரக்கோணத்தில் தங்கியிருந்தேன். அப்போது நான் எல்லா கைப்பொருதி எடுத்துக்கிட்டு ஆரம்ப கால ஃப்ரெண்டு எங்கெல்லாம் இருக்கிறேன், எந்த கிராமத்தில் சைக்கிள் போட்டுன்னு போவேன். எல்லா ஃப்ரெண்டுக்கு போய் நான் சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் என்னை எடுத்தார், கர்த்தர் எனக்கு சாட்சியாக செஞ்சார், நான் இது மாதிரி செத்து பொழைச்சிக்கிறேன், நீங்கள் ஆண்டவர் ஏற்று. அதில் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா. இல்லை உன்னை பார்த்து உண்மையாக செத்து போய்டுவேன் தானே நினச்சோ அந்த விபத்தில். நீ உயிரோடு இருக்கிறனா அப்போ அந்த ஆண்டவர் நல்லவர் தானே. அப்போ நீ போகிற சபை பெருக்கத்துக்கு நீ தான் பாடுபடணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சகோதரமார் சொல்லுங்கள், அல்லேலூயா. வாய் தானே சொல்லுங்கள், அல்லேலூயா. பெருக்கம் எப்படி வரும்? வலதுபுறம் இடம்னா இடிக்கட்டும், கர்த்தர் செய்வாருங்க.
நீ நினச்சிக்கிற இங்கே கடை இருக்குது அங்கே கடை இருக்குது. நானும் போராடிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இதை விட்டுட்டேன். இந்த வசனம் வரும்போது மறுபடியும் சொன்னேன், சும்மா வசனம்லாம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், எனக்கு நடக்கணும். ஆண்டவர் காட்டினார், நீ போன வருஷத்து வசனத்தை பாரு. பார்த்தேன், நான் உன்னை திக்கற்றவனாய். எத்தனை வியாதி, எத்தனை போராட்டம் ஒவ்வொருத்தருக்கும் நினச்சி பாருங்க. கர்த்தர் நம்மளை திக்கற்றவங்களா விட்டாரா? சோறு இல்லாத விட்டாரா? துணி இல்லாத விட்டாரா? வேலை இல்லாத விட்டாரா? எந்த கல்யாணத்துக்காவது போகாதீங்களா? எந்த சாவு வீட்டுக்கு போகாதீங்களா? எந்த எல்லா காரியத்துக்கும் போகாது. எந்த பொருளும் வாங்கலையா? போன வருஷம் வாங்கினீங்களா இல்லையா? அம்மா சொல்லு, புடவை வாங்கலையா? கிறிஸ்துமஸுக்கு வாங்கினீங்களா இல்லையா? ஐயா சொல்லு, பேண்ட் ஷர்ட் வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினே இல்லையா? யோ தலையாட்டி, அவனை இப்படி ஆட்டில் இப்படி ஆட்டு, வாங்கினீங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றேன், நான் உங்களை திக்கற்றவனா விட உங்களிடத்துல வருவேனாரு. அவர் வந்தா ஆசீர்வாதம். அப்போ அவர் சொல்றார், உன்னை நான் இப்படி தானே வச்சேன். நீ போன வருஷம் எந்தெந்த ஊருக்கு போய் வந்த? ஆமாம் ஆண்டவரே, பல ஊருக்கு போனேன். வெளிநாடுக்கு போனியா? போனேன். இலங்கை கூட போய் வந்தனே. ஆமாம், பல இடத்துக்கு போனேன்ல. அப்போ நான் உன்னை விட்டுட்டுனா? கடல் மேலே போனேன், விமானத்தில் போனேன், உன்னை விட்டுட்டுனா? பல இடங்களுக்கு வண்டியில் போனேன், உன்னை விட்டுட்டுனா? எத்தனை விபத்து உனக்கு நேராக கிராஸ் ஆச்சு, நான் உன்னை விட்டுட்டுனா? உன்னை பாதுகாத்து இல்லை. அப்போ என்ன இந்த வார்த்தையை கொடுத்தா வானான்ற? இல்லை ஆண்டவரே, ஊழியம் பெருகலை. நானும் பல தரிசனத்தோட கனவோடு தான் வந்தேன். என்ன அப்படி தானே கூட்டு வந்து வச்சிங்க. அப்போ காட்டுறார், உன்னோட பயணிச்சவங்களை கொஞ்சம் பாரு. 10 ஆத்தமா கூட இல்லை, ஆனால் உனக்கு நான் எவ்வளோ ஆத்தமா கொடுத்துருக்குறேன். இல்லையா? எனக்கு அழறதா இப்போ ஆண்டவரை விட்டுறதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும். இந்த வருஷம் ஊழியமும் பெருகும், உங்கள் வீடும் பெருகும், உங்கள் வேலையும் பெருகும், உங்கள் வாழ்க்கை சரீரத்தில் ஆவி ஆத்மாவில் சத்துவத்தையும் ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை பயணத்திலே இயேசு நீ யாருன்னு அறியாத பட்சத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அவர் யார், எனக்கு என்ன பண்ணுவார்னு முதல்ல அறியணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படிதான் கேட்டேன். வேகம் வராரு, ஊழியக்காரர் வராரு, ஏசுனார் ஏற்றுக்கொண்டாரு, நீ மச்சாக்கா பரலோகம் எங்குது எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? யார் அந்த ஆண்டவர்? கேட்டேன், பரலோகம் எங்குது எனக்கு என்ன தெரியும்? இங்கே சாவுறேன், டெய்லி சாவுறேன். இன்னைக்கு மருத்துவம் நவீனமான காரியத்தில் வந்து விட்டது. அப்படிதானம்மா? அன்னைக்கு நான் பச்சையாக சொல்கிறேன், எனக்கு யூரின் வரலன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் போய் டயாலிசிஸ் பண்ணணும். இப்படி இங்கே உப்பு வியாதி எடுக்கிற மாதிரி யூரின் வர பாதையில் ஒரு இவ்வளோ பெரிய கம்பி வச்சுருப்பான், இப்படி கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சு. இன்றைக்கி நவீனம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதை போட்டால் தான் அந்த உப்புன்னு அந்த நீர் பாதையிலேருந்து வெளியில் வரும். 3 நாளைக்கு ரத்தமும் தண்ணிமாக தான் போகும். வலி கொஞ்சம் இவ்வளோ பெரிய லைட்டாக இருக்கும். அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த யூரின் பாதைக்கு, அது லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய கம்பி. அது அப்படியே போய் படுப்பா அப்படின்னு வாங்க. அந்த படகு நான் யூரின் போகிற பாதையை பிடிச்சி சர்றன்னு விட்டு இப்படி 3 தரம் எடுத்தான்னு வச்சுக்க, 3 நாளைக்கு தூங்க மாட்டோம். ரத்தம் கொட்டும். இது எத்தனையோ நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா போட்டுக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு மருத்துவம் மாறி இருக்குது. அந்த காலத்தை நான் நினைக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், நீ யாருன்னு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் போது கேட்டு, ஏசு யாரு, என்ன கொடுப்பார் எனக்கு? நானே ஏற்கனவே செத்து பொழைக்கிறேன்.
15,000 இங்கே தொப்புளு கீழே ஒரு டீ போட்டுக்கிறாங்க, அது எடுக்கணும். ஒன்றுமே மருந்து மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். படுறான் அப்படி பிடிச்சி என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படி இருக்கிற அந்த டீப்பை பிடிச்சி சரணி தானே தொப்புளு கீழே இருக்கிற சதையெல்லாம் நார் கீசுன்னு வரும். அதுக்கப்புறம் படுவான். மறுபடியும் இதில் ஒரு பலூன் மாதிரி வச்சுருப்பான், ஒரு கம்பி அதில் உள்ளே விட்டு சரண் படுறான்னா சரண் குத்தி ரைட் ஏந்து போ அப்படின்வான். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் 8 வருஷம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சு இல்லை, என் வாழ்க்கையவே மாறி போனது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ யார், எனக்கு என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை. அதான் எனக்கு வாக்கு தத்துவமே. ஒரு முறை ஒரு ராத்திரியில் 87ஆம் ஆண்டில் போய் அழறேன். ஒன்று எடுத்துக்க ஆண்டவரே, உன்னை ஏற்றுக்கிட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, வியாதி மாறல, நான் வருஷமாக வந்துனுக்கிறேன், எங்கள் சொந்தக்காரனெல்லாம் என்னை சாப்பிட்டு விட்டுனுக்கிறா, சாமி கண்ணை குத்துச்சு, நம்ம சாமி கண்ணை குத்துச்சுன்ட்டான், இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி போகுது ஆண்டவரே, ஒன்று எடுத்துக்க, இல்லை என்னை சுகமாக்கும். அப்போ தான் எனக்கு இந்த வாக்குத்தத்தை அதிகாலை 3 மணி வாக்கில் எங்கிருந்தோ கோழிக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த பாண்டிச்சேரியில் ஒரு முந்திரி தோப்புக்கு நடுவில் ஒரு சின்ன ஜப கூட்டத்தில் நான் போராடுறேன். அப்போ அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. சத்தியத்தை அறிவில் சத்தியங்களை, யோவான் 8:32 அவர் சொன்னார், சத்தியத்தை அறிவில் சத்தியங்களை என்ன செய்யும்? இதை வச்சுக்கிட்டு வெளியில் வரேன். அடுத்த வாசனை வருது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே. அதே 8:36 இந்த 2 தான் எனக்கு இன்னும் கூட மருந்து. வியாதி வருதுன்னா இப்போ கூட வேலை வேணா அதுதான் வச்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த வார்த்தையை காட்டினார், இது உனக்காக அப்படின்னா. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 2.5 மாதம் அலைய விட்டான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். கஷ்டப்பட்டு 11வது ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வந்தேன். அல்லேலூயா. அந்த ஏசு யாருன்னு நீ அறியாத பட்சத்தில் உன் குடும்பத்தில் பெருக்கமோ ஆசீர்வாதமோ வரவே வராது. அவர் யார்? ஏதோ போகிற மாதிரி எல்லா தெய்வமும் இந்த பஸ்ஸில் எல்லாம் போகும்போது இங்கே ஒரு பிள்ளையார் படம், இங்கே ஒரு ஏசுனார் படம், இங்கே ஒரு அல்லா படம், இது மாதிரிலாம் போட்டு வச்சுப்போம். அது மாதிரியெல்லாம் கிடையாது. அவர் உண்மை உள்ளவர், ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. நீ பிடிச்சிக்கிற போராட்டத்தில் தான் இந்த ஆண்டு உனக்கு பெருக்கமே வருமே தவிர, நீ சும்மா போயிட்டு ஏதோ வந்துக்கின்னு போய்கின்னு அவன் சொன்னான் இவன் சொன்னான், பாட்டி கதை தாத்தா கதை கழிவு கதையெல்லாம் பேசுன, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கும். யார் அவர் எனக்கு குடும்பத்துக்கு என்ன செய்வார்? இதை அறிஞ்சு வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா வாழ்நாள் முழுவதும் நீ ஆசீர்வாதமான மகனா மகளா இருப்ப. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், வலதுபுறம் இடதுபுறமோ. இந்த வார்த்தை வரமே சொன்னேன், வலதுபுறம் இடதுபுறம் சபையை முதல்ல பெருகச் செய்யுங்க, மக்களை பெருகச் செய்யுங்க, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இருக்கிற மக்கள் போதாது, இதை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு நான் எப்படி வருவேன்? அதுக்காக வந்து ஏதோ வயிற்றுக்கும் கழிவுன்னு விடுற மாதிரி அந்த இது வேலைக்கெல்லாம் நான் வரல. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன குறை, எனக்கு 15 ஏக்கர் நிலம், ஒரே ஒரு உப்பை தவிர கடையில் வாங்கினதே கிடையாது. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எல்லாமே விளைஞ்சது. வாழை மரம், தென்னை மரம், அத்தி மரம், புளிய மரம், புளியந்தோப்பு, அது இது வேர்க்கடலை, எல்லாம் படுக்க இடமே இல்லாது வேர்க்கடலை தான் படுத்துருப்போம், துவரங்காயில் படுத்துருப்போம், துவரம் பருப்பு மேலே தான் படுத்துருப்போம், பச்சை பயிர் மேலே படுத்துருப்போம், அதுக்கப்புறம் சேப்பங்கழையில் படுத்துருப்போம், மாங்காய் தேங்காய் வாரி போட்டு அது மேலே தான் தூங்கி இருக்கிறேன். சாப்பாட்டுக்கெல்லாம் குறைய கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சோறுக்கு இந்த அம்மா கொடுப்பான் அந்த அம்மா கொடுப்போம், அதுக்காக நான் வரல, உமக்கு சேவை செய்யத்தானே வந்தேன். அப்போ என் வயிற்று காயறது நீ தானே, அதே போல் இந்த ஆத்மா பெருக செய்த நீ தானே இந்த வருஷம் பெருக செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லு, நம்ம சபை என்னையே பார்க்குறேன் இப்போ கை பிடிச்சி சொல்லு, நம்ம சபை இந்த ஆண்டு நிச்சயமாக வலதுபுறமோ இடதுபுறமோ இடங்கொண்டு பெருகோ. கை தட்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பொய்யாலாங்க, கீழே விழாதுங்க. ஏதோ ஒரு நோக்கம். சுடுகாட்டில் நிற்கிறேன். நேற்று நான் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஒரு ஆத்தமாக எடுத்துன்னு போயிட்டீங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவர் உணர்த்தினார், எல்லாம் நன்மைக்கு தான். மண்ணு போடுற நேரம் தான் சொல்ல போகிறேன். மண் வீட்டில் மண்ணை பிடிச்சி நிற்கிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஒரு ஆத்தமாக பலியாயிடுச்சு ஆண்டவர் அப்படின்போது ஆவியான உணர்த்தினார், எல்லாம் நன்மைக்கு. மண்ணை போடுறேன், சாம்பலுக்கு சாம்பலாகும், புழுதிக்கு புழுதியாகும், மண்ணுக்கு மண்ணாகும், மாறக்கடவும் மண் போடும்போது அந்த உள்ளத்தில். அதனால் எல்லாமே நன்மைக்கு தான் தவிர தீமைக்கு எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நான் உங்களோட கூட ஒரு 10-20 நிமிஷம் இருக்குது. திருவிருந்துக்கு போனோம் இல்லையா, 20 நிமிஷம். நான் இப்போ பேசுறது எல்லாமே அதே வார்த்தை தான். அதில் அடிப்படையில் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியம், நேற்றெல்லாம் உலக காரியமெல்லாம் பேசினேன், அதெல்லாம் அப்புறமா அடுத்த வாரம் ஒன்று ஒன்றா பேசுவோம். ஆபிரகாம் யார், சத்துவனா என்ன, எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அடுத்த வாரம். இந்த வாரம் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியம் நான் உங்களோட கூட பேச போகிறேன். பெருகும்போது வளர்ச்சி பெருகும். பெருக்க வந்தாவே வளர்ச்சி வரும். ஒரு 6 வசனத்தை நான் உங்களோட கூட காட்டுறேன். ஆவிக்குரிய காரியம் பாருங்கள்.
நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பெருக்கம் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வாசிங்க. பழைய ஏற்பாட்டுக்கு போய் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடும். பழைய ஏற்பாட்டில் சொன்னது தான் புதிய ஏற்பாடு. வாசிங்க. சங்கீதம் 92 12வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்கப்பா சீக்கிரம். 92ஆம் சங்கீதம் போடுப்பா. சங்கீதம் 92 12வது வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள என்னவாயிடுவாங்க. அப்போ பெருக்கம் எப்படி வருதுங்க? பெருக்கம் எப்படி வருதுங்க? என்னங்க? இப்போ 15 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பாங்களாங்க? புஷ்டியும். இப்போ பெருக்கம் வருதா? 15வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. 12வது வசனத்தில் என்ன சொன்னாருங்க? நீதிமான் பனையை போல என்ன பண்ணுவான்? செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு அழிவில்லை, நீங்கள் செழிப்பீங்க, நீங்கள் வளருவீங்க. அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில் எப்படி வருது? அவன் பனையை போல. பனைமரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எந்த காற்றடிச்சாலும் விழாதுங்க. ரொம்ப ரேர். பயங்கரமான புயல், வர்தா புயல் மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான புயல். வர்தா புயல் வரும்போது மழை குறைவு, மரங்கள் சாய்ந்து விட்டது. லட்சக்கணக்கான மரம் தமிழ்நாட்டினுடைய அத்தனை பட்டி தொட்டி கிராமங்களில் பட்டணங்களில் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டது. மழை குறைவு. ஆனால் அதுக்கு முன்னாடி தானே புயல் ஒன்று வந்து ஒரு 31ஆம் தேதி அது கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பிரதேசத்தை தரைமட்டமாய் மாற்றி விட்டு போய்விட்டது அந்த ஒரு புயல். நீங்கள் ஒவ்வொரு புயலும் கணித்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே ஆறாக நடக்கிறோம், ஒழுகுது, ஃபுல்லாக ஒழுகுது. இந்த ஷீட்டெல்லாம் கிடையாது. அப்போது தானே புயல் நடக்கும்போது அங்கங்கே ஒரு பாத்திரம் வச்சுட்டு உட்காந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நடத்துகிறோம். அடின்னு அடிக்குது புயல். எல்லா புயலும் எல்லா மரம் சாயாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் பனையை போல எப்படி செய்வானாங்க? மழை வந்தாலும் மழை வரலனாலும் வானத்தை பார்த்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. பனையை போல வளருவேன். அவர் சொல்கிறாரு, கீழே சொல்கிறாரு, அவன் எங்கே வளருவான்? அதில் பாருங்கள், அதை 13வது வசனம் என்ன சொல்கிறாருங்க? அவன் எங்கே வளருவான்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழிப்பா. சர்ச்சுக்கே வர மாட்டான். ஆடிக்கு ஒரு தடவை, மாசுக்கு ஒரு தடவை எப்படி வரும்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீங்கள்லாம் ஒரு மரமாக செடியாக ஏதேன் தோட்டத்தில் எப்படி மரம் செடி கொடிகள் இருந்தது, இது நல்லது என்று ஆண்டவர் வச்சாரு. ஆதாம கொண்டு வந்தால் உள்ள வைக்கிறாரு. ஆதாமுக்கு ஒரு மனைவியை தந்து வைக்கிறாரு. இதெல்லாம் உனக்கானது, இதெல்லாம் ஆண்டு அனுபவி, இதெல்லாம் புசித்து குடித்து எல்லா ஆறுகள் எல்லாம் உனக்கு தான். இந்த ஆற்று தண்ணி நல்லா இருக்கும், இந்த ஆற்று பொண்ணு நல்லா இருக்கும், இந்த ஆற்றில் விளையிற முத்து நல்லா இருக்கும், எல்லாத்தையும் உனக்காகத்தான். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோங்க. உலகத்தில் செழித்து வளருவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நீ ஏசுனார் ஏற்றுக்கிட்டு வெளியில் போகும்போது உன்னை பார்க்கணும், சொல்லும்போது சொல்லணும், எப்பா இவர் எப்படி ஆகிட்டார் பாரு, இல்லையா கடலில் மூழ்கிடுவார் நினச்சோம், செத்து போயிடுவார் நினச்சோம், இப்படி ஆகிட்டார், எப்படிங்க இவர் முன்னேறிட்டார், திடீர்னு பார்த்தா இவர் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, இப்படி வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது, இவர் கல்யாணம் பண்ணுறாரு, பொண்ணுக்கு பள்ளி கல்யாணம் பண்ணுறாரு, எவ்வளோ நகை போட்டு கல்யாணம், எவ்வளோ கடவுள் ஆசீர்வதிச்சுக்கிறார், அப்படி பார்க்கணும். இவர் பாரியா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறாரு, இதெல்லாம் எங்கன்னா இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம பிள்ளைகள் வளரணும். நம்ம எப்படி மனசார வரணும், ஊழியக்கார மனசார வாத்தணும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இந்த பிள்ளைகிட்டே, நல்லா படிங்கடா, நல்லா படித்து நல்ல பொண்ணாக தேடுங்கடா. இந்த பொண்ணுங்களுக்கு கூட சொல்ல, நல்ல மாப்பிள்ளையாக தேடுங்க. கண்டதெல்லாம் போய் ஊரெல்லாம் சுற்றி கித்தி எதையும் கூட்டின்னு வராதிங்க. நல்லதாக தேடுங்க. நல்ல குடும்பம், பெரிய குடும்பமாக தேடுங்க. போய் வாழற வழி, போய் வாழ்க்கைப்படுகிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பங்களா வாங்கணும், நல்ல நகை நட்டெல்லாம் சேர்த்து நல்ல பெரிய ஆளாக போகும்போது ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தக்கூடாய் மாறுவேன். அல்லேலூயா. பெத்த பிள்ளை வாழ்த்துற மாதிரி தான் ஊழியக்காரனும். நான் அடிக்கடிக்கு வாழ்த்துவேன். உடனே கேட்பேன், என்னடா கொடுத்தாங்க பொண்ணு வீட்டில்? இதான் கொடுத்தாங்க, பரவாயில்ல, அது பெருக்க செய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, லீபனோனை போல வளருவான். எங்கே வளருவான்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் இல்லைங்க. தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்களா? நீ ஜெபிக்க வரும்போது, நீ ஆராதிக்க வரும்போது ரோட்டில் பார்க்குறான்ல, அவன் சொல்லுவான், எப்பா
இன்பனான செத்து போயிடுவான்னு நினச்சியா, எப்படி ஆகிட்டாரு பாரியா, நல்லா இருக்கிறாரியா. அந்த கடவுள்கிட்ட போன பேருக்கு இவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சியா. எப்படியெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பிள்ளை பிறகுது, நல்ல சுகமாக இருக்கிறான், நல்ல முன்னேற்ற பாதைக்கு போயிட்டான். இது அல்லவா, அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஏதேன் தோட்டத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல நீங்கள் சபையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மரங்களாக இருக்கிறீங்க, செடிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் வரும்போது நீங்கள் செழித்து வளர்வீர்கள். அடுத்த வசனம் 14 என்ன சொன்னார் பாருங்க. கர்த்தர் உத்தமர் என்றோ என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றோ விளங்கும்படி அவர் எப்படி இருக்கிறாராங்க? உத்தமராக இருக்கிறாரா இல்லையா? இப்போ பாட்டு அந்த பாட்டில் கூட சொல்கிறாரு, வாழ்க்கை பயணத்தில் தேவ மேகத்தூணாய் வருகிறார். உத்தமருங்க, உண்மை உள்ளவர், ஒரு நாளை ஏமாத்துற கதையே கிடையாது. நாம தான் சொல்லுவோம், ஆண்டவர் விட்டாரு, ஆண்டவர் ஏமாத்திட்டாரு, ஆண்டவர் மோசம், அவளுக்கு பாரு அபிஷேகம், இவனுக்கு பாரு அபிஷேகம், இவனை இப்படி வச்சாரு என்ன மட்டும், அதெல்லாம் கிடையாது. பைபிளில் அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை, பட்சபாதமே கிடையாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உனக்கு விசுவாச குறைவு இருக்கும்போது நீ அவளை பார்த்து அவனை பார்த்து பொறாமப்பட்டா அது உனக்கு வெற்றியாய் மாறவே. பாலியாங்கி சபையில் தென்கொரியாவில் நடந்த ஒரு சம்பவம் அவர் சத்தியத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, ஒரு அம்மா வந்தாங்க, அது வண்டி தள்ளுன்னு வராங்க. சபை ஆராதனை முடிஞ்ச உடனே வந்தாங்க, ஒரு ஜெபம் பண்ணார், சும்மா சிம்பிளாக கை வச்சு இயேசுவின் நாமத்தில் எழுந்து போனார், எழுந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா அதே சபையில் அந்த அம்மா இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வருஷக்கணக்காக அந்த வண்டி தள்ளு வந்து உட்காந்துக்கிறா. உடனே அந்த அம்மா சொல்கிறா, பாஸ்ட்டுக்கு ஓரம் வந்தேனே, அந்த அம்மா நேற்று காத்தால் வந்தவனை சுகமாக்கி அனுப்பிச்சிட்டாரு, நானே வண்டி வச்சுன்னு வருஷக்கணக்காக தான் இருக்கிறேன், என்ன ஆகும்? இவருக்கு ஒரே வேதனை, போய் ஜெபம் பண்ணுறாரு, கண்ணீர் விடுறாரு, அழறாரு, கட்டலை என்ன இடுறாரு, எதுவுமே நடக்கலை. சரி நீ சாயங்காலம் வாமான்றா, சாயங்காலம் போய் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு வந்து சாயங்காலம் பண்ணுறா, இல்லை மறுபடியும் 3 நாள் போத்து. அவர் சொல்லுது இந்த அம்மா, இல்லை நீ சரியாக ஜெபம் பண்ணல, நீங்கள் சரியில்லை, நீ ஓரம் வஞ்ச நாள், நீ அவளுக்கு பண்ண, நீ எனக்கு சரியாக பண்ணல, நீ ஓரம் வஞ்சனை பண்ண, இப்படியெல்லாம் இவர் போகிறார். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஜெபம் பண்ணுறார், முடியல. மறுநாள் உபவாசிக்கிறார், முடியல. 3 நாள் உபவாசம் போட்டு மறுபடியும் வர சொல்கிறாரு, முடியல. அவரே சலிச்சு போய் தூரம் போய் உட்காந்து, என்ன ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டியா? ஆவியான சொன்னாராம், அந்த அம்மா என் மேலே வச்சுக்கிற விசுவாசத்தோட உன் தான் என் விசுவாசம் வச்சுக்குது. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன நம்பலையா? நீ சரியா ஜெபம் பண்ண உன்னதான் சொல்லுக்குது. கர்த்தர் என்ன தூக்குவாருன்னு என்ன ஒரு நாளும் விசுவாசிக்கல. நீ 40 நாள் உபவாசம் பண்ணாலும் அந்த அம்மா அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஓர வஞ்சனையோ அதை கரெக்டாக சொல்கிறார். கர்த்தர் உத்தமர் என்றோ என் கண்மலை ஆகிய இடத்துல அநீதி இல்லை என்றோ. அப்போது எப்படி வளருவான்? லீபனோனை போல ஆலயத்துக்கு. அதுதான் இங்கே 16 வரும்போது சொன்னார். 15 என்ன சொன்னாருங்க? அவர்கள் எப்போ சத்தமாக சொல்லி எப்போ முதிர் வயதுனா எப்போ? அது என்ன மாதிரி வச்சுக்கலாம். எப்படி ஆகிட்டுக்குது? அந்த தலை ஒயிட் ஆகுதா? சில்வர் மாதிரி இருக்குதா? இப்போ சொன்னார்ல, அவர்கள் முதிர் வயதில் எப்படி கொடுப்பாங்களா? கனி. முதிர் வயதில் என்ன கொடுப்பாங்களாங்க? முதிர் வயதில் என்ன கனி கொடுப்பாங்கன்றீங்க? என்ன கொடுப்பாங்க பிரதர்? வயசாகிட்டா என்ன கனி கொடுப்பாங்க? வேலை செய்ய போகிறதில்ல, ஓகே, வேலை செய்ய போகிறதில்ல, சம்பாதனை வரப்போகிறதில்ல, அப்போ என்ன கனி கொடுப்பாங்க? அல்லேலூயா. உன்னை கூப்பிட்டு ஒரு கல்யாண நாளைக்கு எம்மா என்னை ஆசீர்வதினா, மகனே நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்துருன்னு சொன்னால் போதும், நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்துருவேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது சொல்கிறார், அவர்கள் கனி தந்து எப்படி இருப்பாங்களா? பெஸ்டியா. எங்கள் பாட்டிக்கு 103 வயசு ஆகும்போது அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், நெல் மூட்டையில் அரை மூட்டை நெல் தலைமையில் சுமந்துன்னு இங்கேருந்து அஜாக்ஸில் போய் மிஷின் இருக்கும், அங்கே போய் அரைச்சின்னு வரும் அரை மூட்டை நெல் 103 வயசில். இப்போ நீங்கள் தூக்குவீங்களா? அரை மூட்டை நெல்லுன்றது நம்ம அரிசி மூட்டில் இருக்கிற இப்போ 25 கிலோ அரிசி மூட்டில் 15 கிலோ அரிசி தூக்க முடியுமா? ரேஷன் அரிசியே தூக்கின்னு வர முடியல. 5 கிலோவா 7 கிலோவா எத்தனை கிலோ? அது மூச்சு வாங்குது. ஏங்க வண்டி எடுத்தேன், கொஞ்சம் வண்டியில் போட, என்னால் தூக்கின்னு வர சொல்கிறோமா இல்லையா? நான் யதார்த்தமாக பேசுகிறேன். நான் ஒன்றும் பெரிய மேலே இந்த கீழே குதிக்கல. நான் யதார்த்தமாக பேச, இதெல்லாம் நம்மளை சமுதாயத்தில் வளர்ந்தவங்க தானேயா. அப்போ யதார்த்தமாக நம்மளால் தூக்க முடியல. அன்றைக்கி 103 வயசில் 15-20 கிலோ அரிசியை தலைமையில் தூக்கிட்டு ஜம்முன்னு போயிட்டு இருந்தாங்களே. அப்போது அவர்கள் முதிர் வயதில் என்ன கொடுக்குறாங்களா? கனி தந்து பசுமையும் ஆரோக்கியமாய் அல்லேலூயா இருப்பார்கள், வியாதி இல்லாத இருப்பார்கள். உணவு முறையை சரிப்படுத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட காலையில் கூட கேட்டேன், என்ன எப்போ பார்த்தாலும் இந்த வியாதி? உணவு முறை சரி, ஒரே உணவை சாப்பிடாத, எல்லாமே நமக்காக நல்லது அனுப்புகிறாரு, அதெல்லாம் சாப்பிடு. பாருங்கள் 2வது வசனம், மல்கியா 4ஆம் அதிகாரம். 10 நிமிஷம் இருக்குது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மல்கியா 4:2 இருக்குதா பாருப்பா. ஆனாலும்
நீதியினுடைய சூரியன் உனக்கு உதிக்கும், அதனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல நீங்க என்ன செய்வீங்க? வளருவீர்கள். என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு? நீங்கள் வெளியே போய் என்ன பண்ணுவீங்களா? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். என்ன அழகா சொல்றாரு. நாம சில நேரத்தில் மறந்துடுறோம். ஆண்டவருக்கு சோத்துறோம். ஆண்டவர் சொல்ற, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்துருக்கிறேன். நீங்க யாருங்க? இங்க யாருங்க சொன்னாருங்க? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே என்ன வரும்? நீதியின் சூரியன். இப்போ இருக்கிற திமுக கட்சி உதய சூரியன் இல்லைங்க. என்ன சூரியன் வர்றா? நீதியாய் இருக்கிற கர்த்தர் உன் மேலே உதிப்பார். அல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளுக்கு என்ன இருக்கும்? நான் நேற்று கூட சொன்னேன், சூரியன் உதிக்கும் போது பல பூக்கள் மலரும், சூரியன் உதிக்கும் போது பல மிருகங்கள் உயிர் பெறும், சூரியன் உதிக்கும் போது பல மனுஷருடைய வாழ்க்கையிலே உயிர் பெறும். நீங்கள்லாம் அமெரிக்கா ஐரோப்பாலாம் போகும்போது சூரியனை பார்க்கறது கஷ்டம். ஆமாம், அவன் அந்த குளிர்லேயே வாழ்ந்து எல்லாம் சொட்டரை போட்டு அவனுக்குள்ள வித்தியாசமும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம சூரிய வெளிச்சத்தில் அப்படியே நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாறிவிடுது. அவர் சொல்கிறாரு, நீதியின் சூரியன் உண்மையில உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு என்ன இருக்குதா? ஆரோக்கியனா விடுதலை. இப்போ ஏசுனார்கிட்ட வந்து அடிக்கடிக்கு ஆண்டவரே என் ஆசீர்வதியோ நீ சொல்லும் போது நீதியின் சூரியனாக இருக்கிறவர் இறங்க அந்த செட்டைகள் மேலே இருக்கிற ஆசீர்வாதமான காரியம். அதான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு நிருபத்துக்கு வரும்போது சொன்னார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் என்ன செய்தீங்க? குணமானீர்கள். அல்லேலூயா. ஏசுனார் என்னத்துக்கு அடிபட்டாரு? அவரு பாவம் செஞ்சுட்டாரு. அட்ரா அப்படின்னு சொன்னாரு. அந்த கல்லனை போல இல்லை, இன்னொரு கள்ளன் கேட்டானே, அவரோ நீதிமான, அவர் என்னடா பாவம் செய்து, அவரை ஏன்டா சபிக்கிற? ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு வரும்போது என்ன நினைனா? உடனே பரதேசிக்கு போயிட்டானே. அப்போ அவருடைய சட்டையின் கீழே என்ன இருக்குதா? ஆரோக்கியம். அவரை வந்து நீ ஆராதித்து தொய்ந்தனா சூரியனாய் இறங்கும் போது அவர் அனுப்புகிற ஆசீர்வாதம் உனக்கு சுகமும் விடுதலையும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்க? உள்ளே சோத்திரம் ஜெபம் பண்ணி அப்படியே புஷ்டி ஆகி வார்த்தையை வாங்கி, வசனத்தை வாங்கி, அப்படியே கிருபையை வாங்கி, அப்படியே இரக்கத்தை வாங்கி, அப்படியே அன்பை வாங்கி, அப்படியே பரிசுத்தத்தை வாங்கி, அப்படியே அந்த வார்த்தையின் உள்ள அந்த காரியம் வரும்போது வெளியில் போய் கொழுத்த கன்றுகளை போல நீ யாரை ஆசீர்வதிக்கிறோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா. அவங்ககிட்ட போய் நீ சொல்ல வேண்டியதில்லை எனக்கு ஆசீர்வாதம், அதெல்லாம் இல்லை. உன்னை கொழுத்து கன்ற மாதிரி எந்த வியாதியும் உன்னை அண்டாது, எந்த வேலையும் உன்னை அண்டாது. ஏன்னா அவர் சொல்லிக்கிறார், மார்க்கில் சொல்லும்போது சொன்னார், சாவுக்கு ஏதுவான ஏதோ ஒன்றை குடித்தாலும் அது உங்களை என்ன செய்யாதா? எப்படி வரும்? நீ இங்கே இருந்தாதான். நீ ஆலயத்தில் இருக்கணும், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருக்கு காணிக்கை படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளணும். நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு சோத்திர ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நிறைய பேர் உள்ளே வரவங்களெல்லாம் நான் கேட்பேன், என்ன பண்ணிட்டார்? ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த பாஸ்டர் ஒன்றும் பெரிய இல்லை, கடைசியாக அவங்க சவிக்காத ரைட், இதுவே கடைசியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீ எப்போ பார்த்தாலும் சபையே அந்த ஊழிக்காரு. ஏசுனார் எதுக்கு சொன்னார்? ஒரு அம்மா வச்சு கடைசி காலம் அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னா, எனக்கு மார்பகத்தில் கேன்சரு, எல்லா டாக்டர் சொல்லிட்டான், நான் எல்லா சபைக்கு போய் வந்துட்டேன், இங்கே ஒரு சபைக்கு இதுன்னு சொன்னாங்க, நான் வந்திருக்கிறேன், நீங்களே அதை பண்ண என்னால் கூட ஒன்றும் பண்ண மேலே கருவு சொன்னால் தான் பண்ண முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜெபம் பண்ணுறேன், விசுவாசத்தை பரவாயில்ல, சரி அவங்கள மாதிரி நீ ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பு. நம்ம இறந்துட்டா சொல்கிறார், நீங்கள் வெளியே போய் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல எப்படி இருப்பீங்க? அந்த வளர்ச்சி தான் இப்போ சொன்னமே, வலதுபுறமோ இடதுபுறமோ இடம் கொண்டு குடும்பம் பெருகும், வாழ்க்கை பெருகும், ஆவியாத்மா சரீரம் பெருகும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் பெருகும், நல்லா இருக்கும். நீ 90 வயசில் போய் உன்னுடைய இருதயத்தை செக் பண்ணினா கூட அது ஆரோக்கியமாக இருக்குது காட்டும். வளருவீர்கள். வெளியில் போகும்போது உன்னை பார்க்குறவங்களாம் பொறாமப்படுவான், இன்னும் இந்த ஆள் மட்டும் எப்படிக்கிறான், எப்படி பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறான், துக்கமாகவே இல்லை எப்படிங்கிறான். ஏன்னா அதிகாலையில் வந்து ஆலயத்தில் உட்கார்ற, சபையில் உட்கார்ற, அதே போல் உன் வீட்டில் உட்கார்ற, தனி ஜபத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்க நீதியின் சூரிய இறங்குது, நீதியின் சூரிய இறங்க அதற்கு கேட்ட ஆரோக்கியம் இருக்குது, சட்டைகள் கேட்ட ஆரோக்கியம் இருக்குது, விடுதலை இருக்குது, சுகம் இருக்குது. நீ வேலைக்கு போகும்போது உன்னை பார்க்குறவனே சொல்லுவான், அந்த அம்மாவை பார்த்தா என் வியாதி சுகமாயிடுதையா. அல்லேலூயா. ஏன்னா உள்ளங்க அப்போது
இடம் கொண்டு பெருகுவாய்னா எப்படி பெருகுவாய்? எங்கேயுமே வரமாட்டேன், வாக்குத்தாத்தி பிடிச்சிக்கிட்டு கட்டியா வீட்லேயே வச்சுக்கிட்டு சோதரம் இந்த வார்த்தையின்படி நான் ஆசிரியர் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், காணிக்கெல்லாம் படிக்க மாட்டேன், தசமா கொடுக்க மாட்டேன், நானே சம்பாதிப்பேன், நானே சாப்பிடுவேன், கோயில் எக்கெடுபட்டு போனால் என்ன, அந்த பாஸ்ட்டுக்கு சம்பாதனை வந்தால் என்ன, அந்த ஆள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடா கட்டி போனால் எல்லாம் எனக்கே போதும் சம்பாதனை, நீயே உட்காந்துன்னா எப்படி சட்டை வரும்? வியாதி தானே வரும். சட்டைகளுக்கு ஆரோக்கியம் வருது, அந்த ஆரோக்கியம் போயிடும் இல்லை, வியாதி தானே வரும். உன் குடும்பத்துக்கு நீ சம்பாதிக்கணும் இல்லை, சபையை விட்டுருவோம். நீ சம்பாரிச்சா குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, மனைவி காப்பாற்றணும் இல்லையா, பிள்ளைகளை காப்பாற்றணும் இல்லையா, இதெல்லாம் தானே சம்பாதனை. அதுக்கு தானே நான் சம்பாரிச்சு நானே குடிச்சுக்குவேன், நானே பாக்கெட் நிறைய வச்சுக்குவேன், என் மனைவி கிட்ட கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டேன், நல்ல பள்ளியில் சேர்க்க மாட்டேன், நல்ல வேலைக்கு சேர்க்க மாட்டேன், நல்ல பொண்ணு பார்க்க மாட்டேன், நல்ல மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன், நானே செலவு பண்ணி நானே ராஜா நானே மந்திரி, இப்படியே வளரும். அல்லேலூயா சொல்கிறோம் இல்லை. எங்கள் சர்ச்சையில் ஒரு பொண்ணுக்குது ஐயா, ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க, நான் போய் சொல்கிறேன் இல்லை. அப்போ உனக்கு எப்படி சொல்லும்போது அவன் எப்படினா பண்ணிக்குவான். ஒருத்தர் சொன்னார், அதாவது பெற்று போட்டேன், அதாவது கல்யாணம் பண்ணிக்குயா, எப்படி பண்ணிக்குது, அதாவது ஒன்று இழுத்துன்னு ஓடும், அதானே. அப்போ எப்படி பெருக்குவே? சரி, இதுக்கு போவோம். இது ஆரோக்கியம். மூணாவது, இதுக்கே நேரம் போயிடுச்சு. இப்போ அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்கு வரணும் இல்லை. இப்போ எரேமியா 23:3 வாசி முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வார்த்தை கூட பார்த்துக்கலாம். எரேமியா 23:3 வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறாருங்க? நான் என்ன சொன்னாருங்க? சேர்த்து திரும்ப அவைகளுடைய தொழுவுகளுக்கு அவைகளை கொண்டு வந்து அப்போது அவைகள் பலிக்கு என்ன செய்யும்? இப்போ சபையினுடைய காரியத்தில் சொல்றார். என்ன சொல்றார்? நான் என் நாடுகளில் மீதியாக இருப்பதை அதாவது துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து. இப்போ நம்மளே ஆண்டவர் சொல்கிறார், நம்ம குடும்பத்தையும் சொல்கிறார். பிரிஞ்சு போனவன் ஒருவேளை உங்களை விட்டு தாய் வேண்டாம், தகப்பு வேண்டாம், மாமியார் வேண்டாம், மாமனார் வேண்டாம், ஆமாம் அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம்னோல, நான் திரும்ப தேசங்களிலிருந்து அவங்களெல்லாம் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு என்ன செய்வேன்? கொண்டு வந்து அப்பொழுது அவைகள் என்னவோ பலிகி. இதெல்லாம் பைபிளில் சொன்னார். நாளே நல்ல புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாருங்க? நானே நல்ல மேய்ப்பேன். இதெல்லாம் வசனம் போயிட்டு இருந்தால் மணிக்கணக்காக போகும், நீங்களும் உட்கார மாட்டீங்கல்ல. அவர் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நானே நல்ல மேய்ப்பேன். அடுத்த காரியம் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. ஊழியக்காரங்க தயா செய்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போனால் மத்தியானத்துக்குள்ள இல்லை ராத்திரிக்குள்ள சிலுவையில் தூங்கின ஊழியக்காரன், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பாடு, அவ்வளோ சரீர உபாதைகள், அவ்வளோ வேதனைகள். இங்கே பேசின வார்த்தைக்கு நேராக பிசாசு எதிர்மறையாவது நிற்பான். நேற்று இப்படி தானே பேசுனேன், ஆமாம் மாறிடுமா, வியாதி போயிடுமா, சரி பார்க்கலாம், உனக்கு எப்படி இருக்குது விசுவாசம்னு பார்க்கலாம். சிலுவையில் அறைகிற காரியம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியத்தை எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீ ஆண்டவரை அறிந்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் உன் ஆடுகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெருகும். நிச்சயமாக என்ன செய்யுங்க? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 8:15 தான் ஆரம்பிச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த கீழே ஒரு 3 வசனத்தை சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆவிக்குரிய வாழ்க்கை. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உலகத்துக்குரிய வாழ்க்கையை பேசணும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். நம்ம எப்பவும் 10 மணிக்கு முடிப்பில்லை, அதனால் கரெக்டாக முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லா விதமான ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? தர்மத்தை விட்டுருவோம். நீங்கள் தர்மம் செய்யணும், அது போவானா? இவர் என்னப்பா இங்கேயும் கொடுன்றாரு, தர்மம் செய்கின்றார், அது நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் இப்போ மேலே சொன்னதெல்லாம் உங்களுக்கு வரணும். என்ன சொன்னாருங்க? ஒன்று என்ன வந்தது? விசுவாசம். இப்போ பெருகி இருக்குதா? இல்லை வாசிக்காதீங்க இருக்கு. இப்போ விசுவாசம் எவ்வளோ இருக்குது? ஆபிரகாமை கூப்பிட்டாரு, ஓகேன்ட்டாரு. இப்போ அடுத்த வேலை சாப்பாடு தெரியாது, படுக்கிற இடம் தெரியாது, அவனும் கூட போனவனா அந்த பரவாயில்ல. மனைவி யாரை கூட்டு போட்டான், அதுவும் அழகான மனைவி. பார்வோன் ராஜாவே பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளை கொண்டு போயிட்டான். ராத்திரியோட ராத்திரியாக களவாடிட்டான். நல்ல கவனிங்க, அவ்வளோ பெரிய அழகான மனைவி அவன் கூப்பிட்டு போகிறான். எங்கே போகிறது இடம் தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? விசுவாசத்திலும் அடுத்து என்னது?
போதிக்கிற. நீ விசுவாசத்திலேயே இருந்து வாங்கி 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 சாப்பிட்டு ஏப்ப விட்டுக்குன்னு வாந்தி எடுத்துக்கினே இருந்தா எப்படி? நீ இன்னொருத்தருக்கு போதிக்கணும் இல்லையா? இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குது? பெருகணும் இல்லை? அப்போ விசுவாசம் பெருகணும், அபாரமான விசுவாசம். ஆண்டவர் பார்த்துக்குவாரியா? அல்லேலூயா. அப்புறம் தானே சொல்லிட்டு போற, வானம் கோயில் போயினாக்குறான் மூட்டை முடிச்சு கட்டின்னு, அடுத்த வேலை சாப்பாடே தெரியாது. அப்போது விசுவாசத்திலும் அடுத்தது என்னது? போதிப்பில். போதிப்பு அது அவசியம் இல்லை. நீ வாங்கினதை இப்போ சாப்பிட்ட ஜீரணம் ஆனால் தானே. அப்போ ஜீரணம் ஆகுனா நீ வாங்கின வார்த்தையை, கேட்குற வார்த்தையை இன்னொருத்தருக்கு போய் சொல்லணும். கர்த்தர் அற்புதமானவர். அல்லேலூயா. போதிப்பிலும் அடுத்த காரியம் என்ன சொல்கிறாரு? அறிவு இருக்குதா? பொதுவாக நம்ம பெந்தோகஸ்துக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை மற்ற இதில் சொல்லுவாங்க. என்ன சொல், பெந்தோகஸ்துக்காரனுக்கு பக்தி இருக்கு ஐயா, ஆனால் என்ன இருக்காது? அது உண்மைதான். நமக்கு பக்தி இருக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை? புத்தியோடு செய்கிறதில்லை. வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிறோம், ஜவ கூட்டம் நடத்துகிறோம், போகிறோம். அங்கே போய் அந்நிய பாசி போய் ஓன்னு கத்துனா அந்த பக்கத்து வீட்டுக்காரனை, அந்த வீட்டு ஓனர் சும்மா இருப்பானா? அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நிதானமாக கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டு வரணும். ராத்திரி 10 மணிக்கு போய் நீ உட்காந்து ஓன்னு கத்தி அலியலியா போட்டு ஆவியில் நிறைய நானே பேச கதைன்னா வீட்டுக்காரன் மறுநாள் விடமா நான் உனக்கு தான் முதலே சொன்ன விட மாட்டேன்னு போயிடு. அல்லேலூயா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சர்ச்சு முதல்ல பிரதிஷ்டை 2006 இன்னும் இங்கே நல்லா பெருசாக அப்படி போட்டு எல்லாத்தையும் கூரையெல்லாம் கட்டிட்டு, ஆமாம், ஒவ்வொருத்தராக பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொருத்தராக ஜபம் பிரசங்கம் பாட்டு ஆராதனை, கடைசி ஒருத்தர் ஜபம் பண்ண விட்டு அவர் ஏதுன்னா, ஆண்டவரே அருமையான இடத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்காய் சோத்திரம், இது சொந்தமாய் மாறப்போவதற்காய் சோத்திரன்னு சொல்லிட்டார். இந்த ஓனர் அங்ககிறார், இந்த கதவு அவங்களுக்கு தான், இந்த கதுவுக்கு அந்தாண்ட அவங்க ஓனர் இருக்கிறார். ஒரு மறுநாள் வந்தார், ஐயா இந்த காசு என்னய்யா நீ காலி பண்ணுற, நான் உனக்கு வாடகை தான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணுற இப்போ? வரவனால கூட்டு வந்து சொந்தமான ஏமாத்துறியா, திருடுறியா, காலி பண்ணு போயா. நான் அவனுக்கு காலை பிடிக்காத குறையாக பிடிச்சி இல்லை இனிமேல் அந்த மாதிரி காரியம் நடக்காது. நிறைய பேருக்கு அவர் சொல்லுவார், அறிவிலோ நமக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையும் அறிவு இருக்கணும். அடுத்து என்ன சொன்னார்? எல்லா வித ஜாக்கிரதை. விசுவாசி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அப்படியே தெம்மாங்க மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், பின்னாடி எது வருது, முன்னாடி எது வருது, சைடில் எது வருதெல்லாம் யோசிக்கணும். ஒரு ஆள் நம்ம தேடி வரானா அவன் எதுக்கு தேடி வரான்றதை யோசிக்கணும். சும்மா எல்லாரும் வெள்ளந்தியா போட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிக்குவேனா அவன் இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுவான். எனக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது இந்த அம்மா ஞாபகம் வருது. ஒரு முறை இந்த அம்மா தேடின்னு ஒரு அம்மா குள்ளமாக வருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணா, ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா கிட்ட சாய் கொடுத்துட்டு இங்கே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மொத்தத்தை சுற்றி எடுத்துன்னு போயிடுச்சு. அந்த அம்மா ஒரு அட்ரஸ் கொடுக்கல, பாரிஸில் இருக்கிறாங்கண்ணா. சரி இந்த அம்மா கூட்டின்னு பாரிஸ் எல்லாம் சுற்றுறோம். உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எந்த ஆளையும் கண்டுபிடிக்க முடியல, போனது தான். இப்போ சொல்கிறாரு, ஜாக்கிரதையிலும் விசுவாசி எப்படி இருக்கணும்? எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு அறிஞ்சு வச்சுக்கணும். எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு அறிஞ்சு வச்சுக்கணும். எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு அறிஞ்சு வச்சுருக்கணும். ஜாக்கிரதையிலும். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பு வளர்ந்துக்குதா? அன்பு வளர்ந்துக்குதா? அன்பு இருக்குதாம்மா? இருக்குதா? அன்பு இருக்குதா தம்பி? எவ்வளோ இருக்கும்? அன்பு இருந்தால் அடுத்தவனுக்கு போய் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், நாளைக்கு சபைக்கு வாப்பா, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் வியாதிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உன் பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். அன்பு இல்லைன்னா போயிட்டாரா? அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் போயிட்டார், அவ்வளோதான். இல்லையா? அன்பிலோ இப்போ வளரணும். அன்பு வளரணுங்க. ஏசுனார் அடிக்கிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அடுத்த வசனம் என்ன சொன்னார்? தாங்கள் செய்கிறது இவரை மன்னிச்சு. இவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்கிறது இவன் செய்கிறான், என்ன ஈட்டியில் கொத்த போகிறா, இவரை மன்னியினார். அன்பு வளர்ந்து விட்டது. உனக்கு அன்பு இருக்குதா? ரோட்டில் போய் நேரம் வண்டி ஓட்டுவோம், சகோதரர்கள் சொல்கிறேன், வண்டி ஓட்டினே போவோம், முன்னாடி ஒருத்தர் குறுக்கு வந்துடுவா, எருமாடு பேசுகிறமா இல்லையா? நிறுத்திக்கணும். என்ன தலைவா இப்படி சொல்லிப்பார், என்ன தலைவா இப்படி வந்துட்டு, கடவுள் உன்னை காப்பாற்றினார், என்ன காப்பாற்றினார், ஆசீர்வாதம். அவன் பார்ப்பான், நம்ம நேர்ந்த குறுக்குத்தானே வந்தோம், நம்மளை பார்த்து தலைவான்றான், நம்மளை பார்த்து சகோதரன்றான், என்னடா அது, நம்ம அவனை மாதிரியே பேசுகிற சண்டை வரும், வருமா வராதா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மற்ற எல்லா காரியத்திலும் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல பெருக்க இருக்குதா? இல்லைன்னா 2026 நீங்கள் பெருகணும். அல்லேலூயா.
நீ பெருகலை அப்படின்னா நீ எப்படியோ வளர்ச்சி அடையாதே அப்படியே இருப்ப. குள்ள மனுஷன் போகிறான்னு பாருங்க, அது மாதிரி இந்த குள்ளமான ஆளவே இருப்ப. எதுவுமே வளரல, ஜெபம் வளரல, அன்பு வளரல, ஆசீர்வாதம் வளரல, ஜாக்கிரதையா இல்லை, அறிவு இல்லை, விசுவாசம் இல்லை, எல்லாத்திலும் ஒன்றும் வளரல. அப்படியே இருப்ப. ஒரு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அப்பா எனக்கு வராது பாஸ்டர், நீ ஜெபம் பண்ணு. இது எத்தனை வருஷம் விசுவாசி? எத்தனை வருஷம் விசுவாச்சு? பாயை போட்டு தேய்ச்சி கீழே உருகிற வலிக்கு 15-20 வருஷம் விசுவாச்சு. பரமண்டல எங்களுக்கு பிதாவின் கூட எதுவுமே தெரியல. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அப்போது இன்னும் 2-3 வருஷம் இருக்குது. அதெல்லாம் ஒருவேளை நான் கர்த்தருக்கு சித்தமான அப்படி சொல்லிடுறேன். அதே 9ஆம் அதிகாரத்தில் கூட இருக்குது. 2 கொரிந்தியர் 9:6-7 கொடுத்தல், அதில் வளர்ச்சி எல்லாம் இருக்குது. 9:6 இன்னும் நான் சொல்லுகிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் கீழே சொல்கிறாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெருகுள்ளாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபைகளையும் பெருக செய்ய, கிருபை கொடுக்கறதும் கிருபை, வாங்கிறதும் கிருபை, ஜெபிக்கிறதும் கிருபை, ஜெபம் பண்ணிக்கிறதும் கிருபை. அந்த வசனம் தான் சொல்கிறேன், பெருகும்படி ஜாக்கிரதை. ஏன்னா தேவன் உங்களை எல்லாத்திலும் பெருக செய்வார் அப்படின்றார். கொடுக்குறதும் பெரிய கிருபை தான், ஜெபிக்கிறது பெரிய கிருபை, ஆத்ம ஆதாயம் பண்ணுறது பெரிய கிருபை, மற்றவங்களை விசாரிக்கிறது பெரிய கிருபை. எவ்வளோ ஒவ்வொன்றுமே ஒரு கிருபை. அடுத்து எபேசியர் 4:2 அது சொல்லிடுறேன், இதான் அதுக்குன்னு தனியாக வேண்டாம். 4:2 வாசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? அதாவது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாகிய அன்பினால் ஒருவர் என்ன செய்யுங்க. அப்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்படி பெருகணுமா? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களா. மிகுந்த மனத்தாழ்மை ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம், சாந்தம் ரொம்ப ரொம்ப. பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே எப்படி வாழறோம் அங்கே போகிறதுக்கு அதுதான் வழி, சாந்தம். அப்போது எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுனா உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் தானாகவே பெருகிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். அது கிருபை கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எழுந்திருப்போம்.